அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம பயப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த காலை ஆராதனை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். செய்ய கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டி கொடுக்குறோம் பிதாவே. அன்பு நேயர்களே, இன்றைக்கும் தேவன் நம்ம கொடுக்குற பாடல்களை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். 391வது பாடல். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் ஒலிக்கின்றதே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலிக்கின்றதே. ஆனந்தமே பேரின்பமே அவளுடன் புகழ் பாடிடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே அவளுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே அவளுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர், நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் தொனிக்கின்றதே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலிக்கின்றதே. ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோ நாமும் உயர்த்திடுவோ, இணைந்து துதித்திடுவோ நாமும் உயர்த்திடுவோ. ஆனந்தமே பேரின்பமே அவளுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே அவளுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே அவளுடன் புகழ் பாடுவோமே. வல்லவர் நல்லவர் காண்பவர் காப்பவர், நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுதே. துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி பகண்டார் அவர் எனக்கு. துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி பகண்டார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவிட்டார். ஆனந்தமே பேரின்பமே அவளுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே அவளுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர், நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலிக்கின்றது. இவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பமுண்டோ. இவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பமுண்டோ. தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோ. தீய சொல் வஞ்சக மொழி விட்டு விலக்கிடுவோ. ஆனந்தமே பேரின்பமே
ஆவலுடன் புகழ் பாடுவோமே, ஆனந்தமே பேரின்பமே. ஆவலுடன் புகழ் பாடுவோமே, ஆனந்தமே பேரின்பமே. ஆவலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர், இல்லவர் அல்லவர் காண்பவர் காப்பவர். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒலித்திடுமே. நோக்கி பார்த்தேன் முகம் மலர்ந்தேன், அவமானம் அடைய விடவில்லை. நோக்கி பார்த்து முகம் மலர்ந்தேன், அவமானம் அடைய விடவில்லை. ஊவி அழைத்தேனா, செவி சாய்த்து பயம் நீக்கினா. ஊவி அழைத்தேனா, செவி சாய்த்து பயம் நீக்கினா. ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் பாடியோமே. ஆனந்தமே பேரின்பமே, ஆடலுடன் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே, அவளுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் அல்லவர் காண்பவர் காப்பவர், நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர். வேறே நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒலித்திடுதே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒலித்திடுதே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒலித்திடுதே. ஆமென். அன்று நேர்களே, அருமையான ஒரு பாடல். ஆண்டவர் நம்மை மிகவும் தேற்றுகிறார். ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல பதில் தருகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 124. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின பொழுது கர்த்தர் நமக்கு பக்கத்தில் இராவிட்டார். கர்த்தர் தாமே தமது பக்தியை பக்கத்தில் இராவிட்டார். அவர்கள் கோபம் நம்மேல் எரிகை நம்மை உயிரோடு விளங்காதிருப்போம். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும். ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும். இந்த இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக, நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேளுடைய கண்ணுக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணி தரித்து தாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொடுக்குறார். இதே நாம் விசுவாச தெய்வ சமூகத்தில் சொல்லி பாருங்கள், எவ்வளோ பெரிய காரியங்களை இதில் சொன்னீங்கன்னா. நேற்றுக்குரிய பாடலை பார்த்தீங்கன்னா, நேற்றுக்குரிய வசனத்தை படித்து பார்த்தீங்களா, முந்தின நாளுடைய வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, பாடலை பாருங்கள். இந்த உபவாச ஜெபம் முடித்த பிறகு கர்த்தர் எப்படி நடத்துகிறாரு பாருங்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமையோட செய்தியை நீங்கள் பாருங்கள். எப்படி ஆண்டவர் செய்தி கொடுத்துருந்தார், என்ன காரியங்கள் ஆண்டவர் தெளிவாக 1 ராஜாக்களின் புத்தகத்தில் பேசினார். 2 ராஜா அந்த புத்தகத்தில் பேசினார். இந்த ஸ்திரீகளுடைய நிலைமைகள் இதெல்லாம் தேவன் வெளிப்படையாக. ஆனாலும் நம்ம எவ்வளோதான் சத்தியத்தை சொல்லியிருந்தாலும் ஒன்றுமே இருக்காது. ஆனாலும் நம்ம தேவனை சார்ந்து தேவனோடு நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நடத்த வல்லமுள்ளவர். மிகவும் நான் உடைந்து போனேன், மகன் நொந்து போனேன். உங்களுக்கு என்ன ஆண்டவர் என்ன இனி இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாத அந்த நிலைக்கு. ஆனாலும் கர்த்தர் கைவிடாத ஆண்டவர் கூட இருந்து திடப்படுத்துகிறார். இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு ரொம்ப போஸ்டர் மாதிரி இருக்குது. நேற்றுக்கு பார்க்கும் பொழுது நிந்திக்கிறேன் அவமான் நிந்திக்கிறாங்க. நிந்தை, அகங்காரிகளுடைய நிந்தை, சுகஜீவிகளுடைய நிந்தை. எத்தனை பேரை உருவாக்கணும். ஒரு சகோதரர் கூட வந்தார். திடீர்னு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிட்டு இருந்தோம். அப்போ போகும் பொழுது அது நேற்றுக்கு சொல்ல வேண்டியது, ஆனால் இன்றைக்கி ஆவியான உள்ளத்தில் வனத்தில் அவர் அந்த தம்பிக்கு ஒரு விஷயம்
அவர் நம்ம சர்ச்சுக்கு வரலையா அப்படின்னு கேட்டார். எல்லாம் வந்தவங்க தான், நன்மை பெற்று போனவங்க தான், நல்லா இருக்கிறாங்க, விட்டுருவோம், நம்ம அதை பற்றி பார்க்க வேண்டாம், ஆண்டவர் நம்மளை நடத்துகிறாரு தம்பின்னு. அப்படியே மனம் அந்த தம்பி என்னை நோக்கி பார்த்தார். ஆமாம், இந்தந்த நிலையில் வந்தாங்க, நம்ம அவங்களுக்காக பண்ணி எடுத்து வைத்து விட்டோம். கடவுள் நல்ல டிகிரி ஆச்சு, பெரிய ஒரு மாதத்தில் குடும்பத்தில் 2-3 லட்ச ரூபா வருது. அதனால் நமக்கு இல்லைனாலும் கர்த்தர் நம்மளை போசிக்கிறார் அப்படின்னு சொல்ல விட்டுட்டோம். தேவன் அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதே வசனத்தில் விரோதமாக எழும்பின பொழுது கர்த்தர் தமது பக்கத்தில் அவங்களே தான் சொல்ல. இன்றைக்கி என்ன இது வேறு ஆள் உடனே இப்போ நம்ம எதை பேசினாலும் நமக்கு இன்னும் சொல்லிடுவாங்க. இப்படிப்பட்டு தான் ஒரு கூட்டம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையை உன்னை கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னா உன்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி சுபாவம் இருந்தால் மட்டும் ஒத்துக்கோ, இல்லைன்னா விட்டுரு. எல்லாத்தையும் உனக்குன்னு எடுத்துக்காத. சபையில் செய்து கொடுக்க முடியல, பேச முடியல, எல்லாம் எனக்கு உனக்குன்னு பேசினால இல்லை. அதனால் கஜானா காலியான கூட பரல, சத்தியத்தை உனக்குன்னா மட்டும் உனக்குள்ள அந்த சுவா இருக்கணும். ஆண்டுகிட்ட கேளு, ஜெபம் பண்ணி பாரு. எடு இல்லைன்னா விட்டுரு. எல்லாத்தையும் எனக்குன்னு இல்லை எடுத்து வச்சுட்டு நீ உன்னை சீரழிச்சுக்க, உன்னே கெடுத்துக்கூடாத. சுவிசேஷம் வளர்கிறதுக்கு இடம் கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உதாரணம் சொல்கிறாங்கன்னா பலர் பல விதமாக இருப்பாங்க. நீ அதில் இருக்கன்னா நீ எடுத்துக்கோ, இல்லைன்னா விட்டுரு. இந்த கால் வாங்கி அந்த கால் விட்டுரு. இதுதான் சத்தியம். சத்தியத்தாரி சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். அப்படி இல்லையா உங்ககிட்ட இல்லைன்னா கூட ஆண்டவரே இருந்தால் என்ன மன்னின்னு கேளு, எதிர்த்து நிற்காத. ஆண்டவர் விரும்ப மாட்டார், கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார். எந்த நேரத்தில் எப்படி பண்ணணுன்னு தெரியாது. எல்லாருக்குமே தான், எனக்கும் தான். சத்தியத்தை வாங்கணும், சத்தியத்தை வாங்கி ருசித்து கொடுக்கணும். நான் சத்தியத்தை வாங்கி ருசிச்சு இப்போ சொல்கிறேன். கர்த்தர் தாமே பக்கத்தில் இராவிட்டால் உண்மையாகவே அவர் இல்லைன்னா இன்னும் ஆகிருப்பேன். மனைவியும் இல்லை, வேறு என்ன சொல்கிறதுக்கு, இன்னும் ஆகிருப்போம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். தைரியமாக இருங்க, நம்புங்க. கலகத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க, தன்னை அர்ப்பணிக்கணும். அப்பொழுது அவர்கள் கோபம் நம்ம இறுகியில் நம்மை உயிரோட விளங்கியிருப்பார்கள். அப்பா நான் சொன்ன பாருங்கள், நேற்று கூட சொல்லியிருந்தேன். சிலர் பார்த்தா நல்லது போல் பார்ப்பாங்க, அவங்க முகத்தில் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும், கோபம் தெரியும். பார்க்குற பார்வை அப்படி இருக்கும், ஒரு அன்பே இல்லை. நானும் பார்க்குற இத்தனை வருஷம், அப்பா ஆதி நாட்களில் உள்ள ஆட்கள் இப்படி இருக்கிறாங்களோ, அவங்க முகம் எவ்வளோ அன்பாக பேசுகிற ஆளுங்க தெரியுமா? அப்படி உங்களுடைய நிலம் மாறிடுச்சுங்க. கடைசி காலம் இது, கடைசி காலம் மாறிடுது. நீங்கள் வெளிப்பாருங்க சொல்கிறேன். தண்ணீர்கள் நம்ம பாய்ந்து, வெள்ளங்கள் நம்ம ஆத்மாவில் பெருகி கொந்தளிக்கும் ஜனங்கள் நமது ஆத்மாவில் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்ம அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா விட்டா அவ்வளோதான். சும்மா ஏதோ ஒரு கருத்தில் சொல்லும்போது அப்படி தீஞ்சு நின்னாங்க, அப்படி ஏற்றுலாம் கை வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ ஏதோ அமைதியாக போகிறாங்க, அவ்வளோதான். விட்டாங்கன்னா அவ்வளோதான். ஆனாலும் முகத்தில் தெரியுது. கேட்குறாங்க, இன்னும் இவங்க குணப்படலையா? உள்ளது தானே சொல்கிறோம். அப்போ கூட இவங்க மாற மாட்டாங்களா? அவங்க அப்படி முறைச்சி நிற்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, அப்படி பார்க்குறாங்க. என்ன நல்லா தான் நான் இருக்கிற வரங்களை கொடுத்துருப்பாரு. இல்லை, ஒன்றுமே இல்லை நினைக்கும். சுபாவம் இன்னும் மாறலைங்க நம்ம வாழ்க்கையில். அப்படி அப்போது அந்த மாதிரி செயல்படுறாங்க. அந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த சங்கீதத்தை படிக்கும்போது கேட்குறாங்க, அவங்களும் நல்லா இருக்கிறாங்க, பிரதர் நல்லா இருக்கிறாரு, இவங்க இன்னும் மாறலையே அப்படின்றாங்க. என்ன சொல்லுவீங்க? இப்போ இந்த இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கூட இது சொல்கிறவங்க கூட இதில் கேட்டுட்ருக்கலாம். அவங்க மாறிட்டாங்க, நல்ல மாற்றம் இருக்குது. இவங்களுக்குள்ள மாற்றம் வரலையே. கேட்டான்னா பிறப்பில் இருந்தே கிறிஸ்தவன்னு சொல்லுவேன். நீ இருந்த என்னத்தை கிறிஸ்தவனாக இருந்த என்னத்தை கண்ட சொல்லு. சபையே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டது, நீ என்னத்தை கண்ட சொல்லு. பிறப்பில் இருந்தே கிறிஸ்தவன், நான் ஆதி காலத்திலே கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை இத்தனை வருஷமாக கிறிஸ்தவன், என்னத்தை கிறிஸ்தவனுக்குள்ளே இருக்கிறாரு, குணம் மாறலையே. இன்னும் அநியாய அக்கிரமம் பண்ணுறவங்களுக்கு பக்கமாகவே ஓடிட்டு இருக்கிறியே. நல்ல கடவுள் பக்கம், கடவுளை சார்ந்துரு பாருங்க. நேற்றுக்கு பாட்டு கேட்டியா? போதும், நீங்கள் போதும், இயேசு போதும், அவர் போதும், அவரை பிடிச்சாலே போதும். இப்போ நான் அவரை தான் பிடிச்சிருக்கேன். ஓடி பணம் கொடுத்தாலும் என்ன ஒன்றும் எனக்கு ஒன்று வேணும், எனக்கு இயேசு போதும். சபை கற்றுக் கொடுத்துருக்காரு. நன்றி. வசனம் பாருங்கள், நம்மை அவருடைய பற்களுக்கு ஒப்புக்கூடாது இருக்கிற கற்றுக்கு. அப்பா பயமாக இருக்குது. அவங்க முகத்தை பார்த்தா அன்னைக்கு பேசின மாதிரி பேசிடுவாங்களோன்னு நம்ம நினைக்கிறோம்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி. வேடருடைய கண்ணிக்கு தப்பி குருவை போல் நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணி தெரிந்து தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தின் பூமியை உண்டாக்குன கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நமக்கு அங்கே தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, உலகத்தில் இல்லைங்க, முடிஞ்சு போச்சுங்க. ஆண்டவர் எக்காலத்தில் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழை என் வாயில் வந்துகிட்டே இருக்கும், மறக்கவே மாட்டேன். ஜீவனில் நாளில் சாவர வரைக்கும். ஒரே ஒரு கவலை இது மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு. பதவி 3 தடவை தூக்கி, அவன் 2 தடவை தூக்கி தள்ளிட்டானுங்க, தூக்க வச்சுட்டாங்க. என்ன ஆண்டவர் விட்டார். 3 வயது அடுத்து தூக்கி போட போகிறாங்களே இடத்துல. எனக்கு அதை பற்றி ஏசப்பா போதும், எனக்கு அவர் அற்புதங்க. அந்த இடத்துல போய் நிற்க கற்றுச்சு. இது போதும், இதை வச்சுட்டு உடனே இப்படி பேசிட்டேன், எங்களை மதிக்கல அப்படின்னு. அது தப்பு தான். காரணம் இருக்கணுமே, இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கு. ஆனால் எங்கள் அப்பாவிட்ட நம்ம பிடிச்சிருங்க. உங்களுக்கு தான் நீங்கள் இந்த சத்தத்தை கேட்குற உங்களுக்கு தான் அவர் பேசிகிட்ருக்காரு. உறுதியாக இருங்க, நம்பிடுங்க, அவரை சார்ந்துருங்க. கைவிட மாட்டார் ஆண்டவர், கைவிட மாட்டார். எல்லா இடத்துலையும் இந்த சத்துருக்களின் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தணும், ஆயத்தப்படுத்துவார். அவருடைய வல்லமை வழங்க செய்வார். நான் உனக்கு துணை நிற்கிறேன்னா இருப்பார். இந்த வியாதி நீங்கும். இன்றைக்கி தொழில் வியாபாரத்துக்காக செபிக்கிற ஒரு நாளில் வந்திருக்கிறோம். அதுக்காக நான் இந்த தொழிலை செஞ்சு இந்த வியாபாரத்தில் என்னுடைய ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தி காட்டுவேன். ஆண்டவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார்னு விசுவாசி. உன் வேலை, இந்த வேலையில் எனக்கு ஆண்டவர் தருவார். நான் நம்பின தெய்வம் என்னை கைவிடாது அப்படின்னு சொல்லி விசுவாசி. வசனத்தை உறுதியாக பிடிச்சிக்கோ. இயேசு கிறிஸ்துவ உறுதியாக பிடிச்சிக்கோ. விசுவாசத்தை உறுதியாக பிடிச்சிக்கிடுங்க. மனுஷன் ஓரளவுக்கும் அவங்களும் தேவை தான். என்ன பண்ணுறதுக்கு மனித தயவு வேணும்னு இருக்கு இல்லையா? மனுஷ தயவு. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். நான் அப்படி தான் அடிக்கடி பார்ப்பேன். நினைக்கும் போது இந்த வசனம் எனக்கு உள்ள வரும். மனுஷ தெய்வம் வேணும்ப்பா. இல்லைன்னா அப்படின்னா மனுஷ தெய்வம்னா இப்படி, அதுக்குன்னு வேற இல்லை. என் ஆன்மா உம்மை வாஞ்சிக்குது. ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டி எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம், அவர் உண்மை உயர்த்திடுவோம். இனி பிரிவினைக்கு இடம் இல்லை, இணைஞ்சு துதிப்போம். சபையில் எழுப்புதலை காணுவோம். ரைட், இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். சபையை தேவபிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு தேவபிள்ளையே அற்புதங்கள் செய்ய துவங்கி விட்டார் நம்முடைய ஆண்டவர். உங்களுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஒரு அடையாளத்தை கேள் ஆண்டவரிடத்தில். இன்று பரிசுத்தம் பண்ணிக்கொள், நாளை அற்புதம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவார். யோசுவா புத்தகத்தில் பார்க்குறோம். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை அற்புதம் என்று சொல்லி யோசுவாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அதை சொல்கிறார். இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணினால் நாளை அற்புதம். இன்றைக்கு நீ எடுக்கிற தீர்மானத்தை பரிசுத்தத்தோடு தீர்மானம் எடுத்து, இந்த தீர்மானத்தில் நீ எடு. ஆண்டோடைய அற்புதத்தை உனக்கு செய்ய போகிறார், நமக்கு செய்ய போகிறார். மன்னிக்கணும், உனக்குன்னு நமக்கு செய்ய போகிறார். அந்த அற்புதங்களை பார்த்துட்டு அது நம்ம உடனே ஆண்டவர் மேலே பூரண நம்பிக்கை வச்சு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே சார்ந்திருக்கணும். அவரை விட்டுட்டிங்கன்னா அது போயிடும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை தேடினால் தென்படுவீர்கள், என்னை விட்டு விட்டால் நான் விட்டு விடுவேன். ஏன்னா அந்த வாசகம் தான் இப்போ எனக்குள்ள வாசகம். இந்த வார்த்தை எனக்குள்ள அவங்க என்னை தேடினாங்கன்னா ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறேன். அவர் என்னை தேடினாங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார்னு நீ தேடினா இன்றைக்கி உடனே இப்பொழுதே என்ன கேட்குறீங்களோ சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரம் அல்லது சில நாளுக்குள்ளே கர்த்தர் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து கொடுப்பார். சுகமாக இந்த நேரத்தில் விடுதலை, வியாதி விடுதலை, உங்கள் வலி நீங்கி சுகமாக இருப்பாய். அந்த ஃபைல்ஸ் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது நீங்கி போகும், உடனே நீங்கும். இலவசமான, ஆனால் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், சாட்சியாக இருக்கணும். அதுதான் வியாபாரமாக இதை விட டபுள் மடங்கு வியாபாரம் பெருக போகுது. ஆமாம், இனி அடுத்து இன்னொரு கடை போடுவீங்க. ஒன்றே போட முடிச்சு, நம்மளால் முடியலன்னு அடுத்து இன்னொரு வியாபாரம் கடை செய்ய போகிறீங்க. இன்னொரு வியாபாரம் இதுக்கு வச்சு அதில் நம்ம ஆண்டவர் அந்த வியாபாரத்தில் உண்மையாக இருக்கணும். கள்ளத்தராசாலும் இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் இப்போ செய்ய போகிறார். என்ன தீர்மானம் எடுங்க. இப்போ ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய கரவர பரகாஷன் துரியாலவா அவருடைய அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் எங்கள் மத்தியில் செய்கிறதுக்காக நமக்கு சோத்திரம்.
நீங்கள் தான் சொன்னீங்க, இப்படி கேட்டு ஜெபின்றீங்க. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என் தேவன் எனக்காய் ஆய்வு செய்வார், யுத்தங்கள் செய்வார். எதிரிகளை சாத்தானிடத்தில் அவனுடைய கையில் எங்களுடைய ஆசீர்வாதத்தை முடக்கி வச்சுக்கிறான். பிள்ளைகளுடைய தொழில் வியாபார வளர்ச்சியை முடக்கி வச்சுக்கிறான். பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை முடக்கி வச்சுக்கிறான். அந்த சத்துரு இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவனை அகற்றி போடும். சில பிடிஷனிய கட்டுகளினால் முடங்கி கிடக்கிற கிரியிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நீ மீட்டு ஒரு அற்புதத்தை செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று நான் உங்கள் நடுவில் வந்து நின்று செய்யும் அற்புதங்களை பார் என்று சொல்லுகிறேன். நம்புங்க சபையே, நம்புங்க, ஏதோ நினைக்காதீங்க, நம்புங்க. இன்று உங்கள் நடுவில் செய்யும் அற்புதங்களை பாருங்கள். அற்புதங்களை நீ செய்கிறீர், இப்பொழுது செய்கிறீர் ஆண்டவரே. விசுவாசிங்க. ஒரு நேரத்தை குறிப்பிடுங்க. இந்த நேரத்துக்குள்ளே நான் அவருடைய அற்புதங்களை நான் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை நான் உண்மை தெய்வமாக ஏற்றுக்கொள்வேன். இயேசு கிறிஸ்துவை உண்மை தெய்வமாக ஏற்றுக்கொள்வேன். அவருக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்குறேன். இந்த அற்புதத்தை நான் பார்க்கணும். என் மகளுடைய திருமணம் இப்பொழுது நடக்கிறதுக்குரிய காரியங்கள் அறிகுறியாக இருக்கணும். என்னுடைய மகளுடைய திருமணத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்குரிய அற்புத காரியங்கள் எல்லாம் எனக்கு வரணும். ஒரு நேரத்தை நாளை குறிப்பிடுன்றீங்க. என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே பாக்கியங்கள் எல்லாம் தடைப்பட்டிருக்கிற பாக்கியங்கள் எல்லாம் தருவேன்னு சொல்லி ஆண்டவரே தீர்மானம் ஆண்டவரே, நான் ஒரு சின்ன தீர்மானங்களை எடுங்கன்றீங்க ஆண்டவரை. எடுத்து நாளை நேரத்தை குறித்து வச்சு என்னில் நிலைத்திரு இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. மிகுந்த கனிகளை கொடுப்பேன், மிகுந்த ஆசீர்வாதங்களை தருவீங்க, அற்புதங்களை செய்ய போகிறீங்க ஆண்டவரை. இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நெஞ்சத்திலே தூய்மை வேண்டும் இயேசு அழைக்கிற வருந்தி 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 அழைக்கிறீங்க ஆண்டவரே. வல்லவர் எனக்குள்ளே ஓ அல்லேலூயா அல்லேலூயா. சத்துருவினால் முட்டைக்கு வச்சிருக்கிற செயலிட ஆண்டவரே, ஃபங்க்ஷன் ஆகாது இருக்கிற கிரியைகள் எல்லாம் இயேசுடைய வல்லமை இறங்குவதாக. பொல்லாத கிரியைகளையும் மூர்க்கமான சுபாவங்களும் எல்லாம் ஆண்டவரே இருக்கிற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விட்டு வைக்கிறவர் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறவர், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திர. வல்லமை 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 இறங்கட்டும். மகிமை இறங்குறதற்காக சோத்திரம். மாட்சிமையும் வல்லமையும் கனமும் வெளிப்படுவதற்காக சோத்திரம். வானாதி வானமே போற்று போற்று, சூரிய சந்திரனை போற்று போற்று, இயேசு கிறிஸ்துவை போற்றி வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறதுக்காக சோத்திரம். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற இயேசுவே என்று உம்முடைய வார்த்தை இருக்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக இப்பொழுது செய்வேன் என்று சொல்லுகிறேன். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நினைக்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க, இது நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தீர்மானிக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க உள்ளத்தில் சிந்திக்கிறாங்க, இப்படி பண்ணலாமா, இது வருமானதெல்லாம் யோசிக்கிறாங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்து ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்து ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்து மகிமை வெளிப்படி, இயேசு கிறிஸ்து ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்து ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்து ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்து ரத்தம் செய்யும். இப்படி இருந்தால் என்னவோ நம்ம அடுத்து என்ன நடக்கும், இப்படி வந்துடும், இப்படி பண்ண, இப்போ போனால் குடும்பத்தில் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. உன்னுடைய யோசனை எல்லாம் உன் யோசனை நல்ல யோசனையை உறுதிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து உங்கள் ஒரு யோசனைகளை நல்ல யோசனை பண்ணி அவைகளை உறுதிப்படுத்துகிற. தீய துன்மார்க்குடைய யோசனையோ துன்மார்க்குடைய எண்ணங்களோ அதெல்லாம் இல்லை. நல் யோசனை உன்னை காப்பாற்றும், நன்றி. யோசிக்கிற உள்ளத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. என்ன செய்யலான்னு சந்தேகப்படாத, நம்புன்றீங்க. இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு நினைக்காத. இப்படி தான் இருக்கும், நீ அப்படி தான் இருக்கணும். நீ இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நம்ம இப்படி இருக்கலான்னு நினச்சேன்னா உன்னை விட்டு போயிடும். இயேசு கிறிஸ்து நாமத்தில். இயேசு கிறிஸ்து நீங்கள் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன்ன்றவரே. நீ இப்படி இருக்கணும், அப்படி இருந்தால் அது உன்னை காப்பாற்றும், உன்னை வழி நடத்தும். வல்லமையின் ஆவியானவர் அற்புதங்களை செய்கிறதுக்காக சோத்திரம். உங்களுடைய வரங்களை எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. உமக்கு மகிமை வெளிப்படும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. முகம் எங்களுக்கு ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதற்காக சோத்திரம் ஆண்டவரே. இரட்சகர் இயேசுவே, இரட்சகரை கண்டேன், நான் ஆனந்தம் கொண்டேன், ரட்சிப்படைந்தேன் நான். ஓ ஆமேன். இரட்சகரை கண்டேன். இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் வந்துட்டீங்க.
கண்டேன், இரட்சகரை கண்டேன், நான் ஆனந்தம் கொண்டேன், ரட்சிப்படைந்தேன் நான் இரட்சகரை சுகந்தத்தால். நன்றி. அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்து திடப்படுத்தினீங்க. நீங்கள் சொன்ன வார்த்தை தான் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துறீங்க. இந்த ஜெபத்தில் அற்புத அதிசயங்களை செய்கிறீங்க. இரட்சகரை கண்டேன். முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த அற்புதங்களை செய்தார். இயேசு கிறிஸ்துவை நம்பியிருப்பேன் தீர்மானம் இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதங்களை செய்கிறீர் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிறீர் ஆண்டவரே. வல்லமை விளங்க செய்கிறீர் ஆண்டவரே. இரட்சகர் இயேசுவின் நாம மைப்பட செய்கிறீர் ஆண்டவரே. இரட்சகர் இயேசுவின் நாம மைப்பட செய்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, கோடி நன்றி, 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 நன்றி. அற்புதங்களுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து ரத்தஞ்சே நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்து ரத்தஞ்சே. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு கோடி கோடி நன்றி. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவே. அவர்களெடுத்து தீர்மானத்தில் நிலைத்திருக்க கிருபை செய்ய போகிறதுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே. ஓரைக்காரா நீ விஜயகாலை இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவாக செய்த அற்புதத்தை கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவே. தொடர்ந்து அந்த அற்புதத்தில் நிலைத்திருக்க அவர்களுக்கு கிருபை கொடுக்க போகிறதுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே. ஒவ்வொரு இருதயங்களை சோதி தருகிற இயேசு கிறிஸ்து கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே. 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 இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே. கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே. இயேசு அற்புதங்களுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தரை மயப்படுத்துங்க, கர்த்தரை மயப்படுத்துங்க, கர்த்தருடைய மயப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவை மயப்படுத்துங்க. இப்படி அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சுட்டார், இன்னும் செஞ்சுட்டே இருக்கிறாரு. ஒரே கலாடை மேலே பலபா கலவை மேலே பலபா கணக்குடைய மேலே பல 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 ஒரு பல பல பலரப்பா வர ஆசீர்வாதத்தை தடை செய்கிற கட்டுகள் உனக்குள்ள அவிசுவாசம் வேண்டான்றீங்க. அவிசுவாசப்படாத, சந்தேகப்படாத. இப்படி இருந்தால் அப்படி இருக்குமோ, என்ன ஏதாவது இந்த தெய்வம் ஏதாவது பண்ணுமா, அந்த தெய்வம் வந்து என்ன ஏதாவது பண்ணிவிடுமா, ஒன்று என்ன லாபா 30 உலகத்தில் 33 கோடி தேவர்களிலும் மேலான இயேசு கிறிஸ்து நீங்கள் ஆண்டவரே. ஒன்றும் ஆண்டவரே, ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. உனக்கு இருக்க யாக்கோபு இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருக்கிற குறிச்சொல்லுதம் மந்திரமும் எல்லாம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் முடங்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பன்றி சேற்றில் போய் எல்லாம் துரத்துறீங்க ஆண்டவரே. பன்றி சாசு ஓடுது இயேசுப்பா. எல்லாம் பார்க்குற ஒரு கூட்டம் ஓடின்னு இருக்குது இயேசு கிறிஸ்து. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்படியே இனி ஆண்டவரை செயல்பட விடாதபடி எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறதுக்காக சோதரர். யூ டோன்ட் டர்ன் டு கோ மை ஜீசஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உனக்கு கட்டளை எடுக்கிறோம். இனி உங்கள் குடும்பங்களில், விசுவாசப்பள்ளியோட குடும்பங்களில், டெஸ்ட் பண்ணி எடுத்த குடும்பங்களில் உனக்கு இடமில்லை என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மகிமை கனவு செலுத்துகிறோம். இயேசு நாம மயப்பட்டு காத்துக்குள்ள மறுபடியும் கிருபையினாலும் முடி மறைக்கும்படி செவிகளை மட்டுமாய் வழிநடத்து வந்து தேவனுக்கு கோடி 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 சொத்து ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு கோடி சொத்து. இந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அற்புதத்தின் நாள், அதிசயத்த நாள். நன்றி அப்பா. பொல்ல உலக இந்த சிற்றின்பங்கள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். இயேசு எங்களுக்குள் வாசம் காத்து நடந்தும் பெறும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொடுக்குறோம் பிதாவே. ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிறிஸ்து சகல அந்தகார வல்லமை நாவையிலே சுத்த நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென்.